அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, என்னுடைய இந்த சேனல் உங்களால் நன்கு பார்க்கப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது என்பதை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண தயாராக இருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பண்ணுறீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் கதை, நல்ல கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன கதைன்னா, ஒரு கடற்கரையில் 3 இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடின்னு நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க இடி போச்சு, இங்க இடி போச்சு, அங்க இடி, அப்படி பார்த்துருப்பீங்க. அவங்க ஆபீஸ்ல உள்ள 3 ஆபீசர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒருத்தர் சுண்டல் வித்துட்டு வராது. இந்த சுண்டல் வித்துட்டு வர்றது என்ன பெரிய புதுமை அப்படின்னு கேக்குறீங்களா? அது என்ன புதுமைனா, அவர் ஒரு கிழிஞ்ச பனியன் போட்டிருக்காரு, கிழிஞ்ச டிராயர் போட்டிருக்காரு. ஆனா கையில அருமையான ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, தங்க பிரேஸ்லெட் போட்டிருக்காரு. கழுத்துல தங்க செயின் போட்டிருக்காரு. கையில மின்னும் மோதிரங்கள் போட்டிருக்காரு, மணமணமன. என்டையில அதுக்கு சம்பந்தமே இல்லை. கையில சுண்டல். இவங்க 3 பேரும் அவர் கூப்பிடுறாங்க, யோ இங்க வாயான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்னையா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியலையா உன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு என்ன சுண்டல் தான் வேணும், வாங்கிக்கோ அப்படிங்கிற. இல்லை ஒன்று பார்த்தா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியல, கையில் இவ்வளோ நகை போட்டு, கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, அது போட்டிருக்க, மோதிரம் போட்டிருக்க அப்படின்னு அவர் உடனே உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துட்டு, ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு சுண்டல் விற்கிறத விட வேற ஒரு தொழில் இருக்கு அப்படிங்க. உடனே 2 பேரும் உஷாராயிறாங்க. அந்த 3 பேரும் என்ன தொழில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பந்தயம் கட்டுவேன், அதில் ஜெயிப்பேன், அப்படின்னு சொல்ற. அப்படியா, எப்படி பந்தயம் கட்டுவ, என்ன ஜெயிப்ப அப்படின்னா, நீங்க வேணா ஏதாவது பந்தயம் கட்டு, நான் வேணா ஒரு பந்தயம் கட்டுறேன், நீங்க அதை சொல்ல முடியுமான்னு பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், நீங்க சொல்லலைன்னா எனக்கு நீங்க 200 ரூபா கொடுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு, கேள்வி நீங்க கேட்குறீங்களா நான் கேட்கட்டுமான்னு கேட்குறான். அந்த 3 பேரை, இல்லை நீயே கேளு அப்படிங்கிற. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்போ நீங்க நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்பீங்க, மிருகங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு மிருகத்தை பத்தி சொல்றேன். அந்த மிருகத்துக்கு 2 தலை, 4 காலு, 2 வாலு, அதே மாதிரி உடம்பு 2 உடம்பு, கொம்பு 6 கொம்பு, கண்ணு 6 கண்ணு, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஜீவன் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே இவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு சொல்றாங்க, ஐயோ அந்த மாதிரி எனக்கு இல்லை, தெரியல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நீ 200 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் 200 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அவன் அதை வாங்கிட்டு அதில் 100 ரூபாய் எடுத்துட்டு, எனக்கு அது தெரியாது, இருந்தா வச்சுக்கோன்னு 100 ரூபாய்க்கு கொடுத்தாரான். ஸோ பந்தயத்தில் அவன் வின் பண்ணிட்டான். இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்போ சரி, இதெல்லாம் இருக்கு, வீட்டில் வச்சுக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. இது என்ன பெருசு, வீட்டில் இதை விட பெரிய பெட்டியா நகை வச்சிருக்கேன் அப்படின்னு. நாங்கள் பார்க்கலாமான்னு. ஓ தாராளமாக வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த முன்னால் 2-3 கார் நிற்குது. அப்புறம் உள்ள தலைமெல்லாம் பளபளன்னு போட்டு வச்சிருக்காங்க, பிரமாணமாக இருக்கு. இவங்க காலை வைக்கிறதுக்கே அவங்களுக்கு கூசுது, அந்த மாதிரி போகிற. அங்கே போனோன்னே இவர் அந்த ஆள் ஃபுல்லாக காஸ்டியூமே மாற்றிட்டு நல்லா ஜிப்பாக போட்டுட்டு, அதுக்கு தகுந்த பைஜாமா போட்டு, காலில் ஒரு பெரிய ஸ்லிப்பர் போட்டு ஜம்முன்னு வராரு. அந்த ஆள் நான் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் சாப்பிட்லாமா கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு. த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அவர் சாப்பிட்டதுல 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தோற்று போடும், அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. சொன்னா என்னப்படி நான் ஜெயிக்கிறேன், இப்படி தான் ஜெயிக்கிறேங்க அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக டெல்லிக்குள்ள அவங்க தலைமையிட்ட பேசுகிறாங்க. சார் இங்கே ஒரு ஆள் இருக்கான், நிறைய பணம் வச்சுருக்கான், ஆனால் கேட்டால் பந்தயத்தில் ஜெயிச்சு தான் வாங்கினேன்னு சொல்கிறான்,
அதை சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அவரை அப்படியே தூக்கிட்டு வா, ஏரோப்ளைன்ல போட்டு தூக்கிட்டு வா, என்ன செலவோ நம்ம பார்த்துக்கலாம், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என் தலைமையை பார்க்கணும் வரையானோடனே, தாராளமாக வர்றேன் அப்படின்னோடனே, உடனே அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃப்ளைட்டில் 4 பேர் போகிறாங்க. போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறாங்க, எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனபோது அங்கே 9 மணி ஆகிடுது. அவங்க அசம்பிளி ஹால், அந்த அசம்பிளி ஹாலில் ஒன்று உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு டிஃபன்லாம் கொடுக்குறாங்க. அந்த அசம்பிளி ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்காங்க. இவன் உட்காந்துருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10-10:30 இவங்க ஆஃபீஸர் வர்றார், பெரிய ஆஃபீஸர். அவர் உள்ள நுழைஞ்சோன்னா தடாபுடான்னு எல்லாம் எந்திரிக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணாலும் இவனும் எந்திரிச்சு வணக்கம் போடுறான். அவர் ரொம்ப தோரணையாக கேட்குறாரு, நீ தானா அதுன்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் சொல்கிறேன், நான் தான் சார் அது அப்படிங்கிறாங்க. என்னவோ நீ பந்தயத்தில் ஜெயிக்கிறேன்னு சொன்னியாமே அப்படின்னா, ஆமாம் சார் ஆமாம் சார். ஓகே, இப்போ நான் ஒரு பந்தயம் கேட்டேன், நீ ஒரு பந்தயம் கட்டு, அல்லது நான் ஒரு பந்தயம் கட்டுறேன், 2 பேரில் யார் கட்டலாம் அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், சார் வழக்கமாக நான் தான் பந்தயம் சொல்லுவேன், நீங்கள்லாம் ரொம்ப படித்தவங்க, அதனால் அந்த பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னே அவன் என்ன சொல்கிறான், யோசிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு, இல்லை நீயே சொல்லு அப்படிங்கிறான். உடனே அவன் கண்ணை மூடுறான், திறக்கிறான், கண்ணை மூடுறான், திறக்கிறான், இப்படி கையை விரித்து பார்க்குறான், மழி மூடிக்கிறான், கையை விரித்து பார்க்குறான், மூடிக்கிறான். அப்புறம் ஐயா வேண்டாங்கய்யா, ஐயா வேண்டாங்கய்யா அப்படிங்கிறான். என்ன வேண்டாம்? இல்லைங்கய்யா பந்தயம் வேண்டாங்கய்யா அப்படிங்க. அப்போ என்கிட்ட தோத்துட்டியா அப்படிங்கிறார். இல்லைங்கய்யா நான் ஜெயிச்சிட்டேன், இருந்தாலும் வேண்டாங்கய்யா அப்படிங்கிறான். அவருக்கு ஒன்றும் புரியல. என்னையா சொல்கிற அப்படின்னு. ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 தடவை சுற்றி வர்றான். சுற்றி வந்துட்டு சொல்கிறான், ஐயா வேண்டாங்கய்யா அப்படி. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. இல்லைங்கய்யா உங்களுடைய லெஃப்ட்டு இங்கே பட்டக்ஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் பட்டக்ஸ், அந்த லெஃப்ட் பட்டக்ஸில் உங்களுக்கு ஒரு ₹1 சைஸில் ஒரு மச்சம் இருக்குது அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? லெஃப்ட் பட்டக்ஸில் ₹1 சைஸில் மச்சம் இருக்குதுங்கிறான். சொன்ன உடனே அவர் ஆஹான்னு சிரிக்கிறாரு. நீ நல்லா தோற்று போயிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 முதல்ல பந்தயம் கட்டார். எப்படின்னா 2 லட்சம் ரூபா கட்டுறாரு. நீ ஜெயிச்சா 2 லட்சம் ரூபா, தோத்தா 2 லட்சம் ரூபான்னு கேட்டுறாரு. உடனே எனக்கு 2 லட்சம் ரூபா கொடுங்கிறாரு. இல்லைங்கய்யா அப்படி. இல்லை நீ சொல்கிறது என் இதில் என்ன இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது இல்லைங்கய்யா இருக்குது அப்படின்னோடனே நான் வேணா அவுத்து காட்டுமான்னு கேட்குறாரு. அங்கே சுற்றி அவங்க ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் தலையை இப்படி கீழே போட்டுக்கிறானுங்க. ஏன்னா இவர் தன்னோட பேண்ட்டை கழட்டும் போது பார்க்கக்கூடாது இல்லையா. உடனே பேண்ட்டை கழட்டுறாரு, பின்னால் மச்சம் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பின்னால் மச்சம் இல்லை பார்த்தியா, ஒழுங்காக காசு கொடுக்குறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு ஐயா இந்தாங்கய்யா நான் தோத்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவர் வாங்கிட்டு உன்னை நான் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். அப்போது அவன் சொல்கிறான், இல்லைங்கய்யா நான் ஜெயிச்சிட்டேங்கிறான். என்னைய குழப்பற, தோத்துட்டேங்கிற ஜெயிச்சிட்டேங்கிற. ஆமாங்கய்யா இங்கே 25 பேர் உட்காந்துருக்காங்க, இந்த 25 பேர்கிட்ட நான் ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்னையா பந்தயம்? உங்கள் முன்னால், இவங்க முன்னால் உங்கள் தலைமையோட பேண்ட்டை நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லி பந்தயம் வச்சுருக்கேன். இப்போ நான் பேண்ட்டு கழட்ட வச்சுட்டேன். இப்போ ஆளுக்கு எனக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க. இப்போ 25 பேர் இங்கே இருக்காங்க. 25 பேர்கிட்ட நான் முதலே காசு வாங்கிட்டேன், 25 லட்சம் வாங்கிட்டேன். அந்த 25 லட்சத்தில் தான் உங்களுக்கு 2 லட்சம் கொடுத்துருக்கேன். ஆக மொத்தத்தில் எனக்கு 23 லட்சம் லாபம் அப்படிங்கிறான். அந்த ஆளுக்கு அந்த தலைமை அதிகாரி இருக்காரே, அங்கே போய் ஒரு சேரில் இப்படி உட்காந்து குப்புரடிச்சு படுக்கிறாரு. 2 காரணம். ஒன்று, எல்லார் முன்னாலேயும் பேண்ட்டை கவிட்டு வச்சுட்டான். என்ன 2வது காரணம், எல்லார் முன்னாலேயும் தோக்கடிச்சிட்டான். ஆக மொத்தத்தில் அந்த இடம் ஒரு என்ன சொல்ல, காமெடி இடமா போயிடுச்சு. நீங்களே ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கோல்டன் வாய்ஸ் சேனலோடு சேர்ந்து வரும். அது அல்லாமல் இது யூடியூப்லேயும் வரும். கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப்பில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டு கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.